வணக்கம் நண்பர்களே. தனியார் ட்ரஸ்டிலிருந்து இபிஎஃப்ஓ கணக்கிற்கு பிஎஃப் மாற்றுவது எப்படி, முழுமையான வழிகாட்டி பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு மாறும்போது பல ஊழியர்களுக்கு அவர்களின் பிஎஃப் சேமிப்பை எப்படி செயல்படுத்துவது என்பது குழப்பமாக இருக்கும். குறிப்பாக தனியார் பிஎஃப் ட்ரஸ்ட் கொண்ட நிறுவனத்திலிருந்து இபிஎஃப்ஓ கணக்கிற்கு மாற்றுவது சற்று வேறுபட்ட செயல்முறையாகும். இந்த மாற்றத்தை சரியாக செய்தால் வரி சலுகையும் கிடைக்கும். மேலும் உங்கள் பணிக்காலம் தொடர்ச்சியாக கணக்கில் சேர்க்கப்படும். முதலில் பணத்தை திரும்ப பெறுவது மற்றும் மாற்றுவது என்ற இரண்டு விருப்பங்கள் உள்ளன. 5 ஆண்டுகளுக்கும் குறைவாக பணிபுரிந்து பிஎஃப் தொகையை எடுத்தால் 10% டிடிஎஸ் வரி பிடித்தம் செய்யப்படும். ஆனால் அதே தொகையை புதிய பிஎஃப் கணக்கிற்கு மாற்றினால் வரி தவிர்க்கப்படுவதுடன் உங்கள் சேவை காலமும் தொடர்ச்சியாக இருக்கும். இது ஓய்வூதிய நன்மைகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். பிஎஃப் மாற்றத்தை தொடங்க இபிஎஃப்ஓ அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் UAN மற்றும் கடவுச்சொல் மூலம் உள்நுழைய வேண்டும். அங்கு ஆன்லைன் சர்வீசஸ் பகுதியில் உள்ள ஒன் மெம்பர் ஒன் இபிஎஃப் அக்கவுண்ட் என்பதை தேர்ந்தெடுத்து தற்போதைய மற்றும் முந்தைய வேலை விவரங்களை சரியாக உள்ளீடு செய்ய வேண்டும். பின்னர் எந்த நிறுவனம் உங்கள் கோரிக்கையை அங்கீகரிக்க வேண்டும் என்பதை தேர்வு செய்து ஆதார் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணிற்கு வரும் OTP மூலம் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் தனியார் பிஎஃப் ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்டால் ஆன்லைன் விண்ணப்பம் மட்டும் போதாது. ஆன்லைனில் விண்ணப்பித்த பிறகு உருவாகும் ஃபார்ம் 13 பதிவிறக்கம் செய்து பிரிண்ட் எடுத்து அதில் கையொப்பமிட்டு பழைய நிறுவனத்தின் பிஎஃப் ட்ரஸ்ட் அலுவலகத்திற்கு நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்ப வேண்டும். இந்த கட்டம் மிகவும் முக்கியமானது, ஏனெனில் தனியார் ட்ரஸ்டுகள் தனித்த நிர்வாக முறையில் செயல்படுகின்றன. ஃபார்ம் 13 கிடைத்த பிறகு அந்த ட்ரஸ்ட் உங்கள் பிஎஃப் தொகை மற்றும் வட்டி விவரங்களை சரிபார்த்து அனெக்சர் கே என்ற ஆவணத்தை உருவாக்கும். இதில் உங்கள் சேமிப்பு, சேவை காலம் மற்றும் வட்டி பற்றிய முழு விவரங்களும் இருக்கும். பின்னர் இந்த ஆவணம் இபிஎஃப்ஓ போர்ட்டலில் பதிவேற்றப்பட்டு உங்கள் தொகை நெஃப்ட் அல்லது செக் மூலம் இபிஎஃப்ஓ அலுவலகத்திற்கு அனுப்பப்படும். இந்த அனெக்சர் கே சரியாக செயல்படுத்தப்பட்டால் மட்டுமே உங்கள் பணம் புதிய பிஎஃப் கணக்கில் சேர்க்கப்படும். இந்த செயல்முறையை தொடங்கும் முன் உங்கள் பெயர், பிறந்த தேதி, பேன், ஆதார் மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள் அனைத்தும் சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். மேலும் தனியார் ட்ரஸ்டுகளின் விதிமுறைகள் நிறுவனம் தோறும் மாறுபடக்கூடும் என்பதால் விண்ணப்பத்தின் நிலையை அடிக்கடி சரிபார்க்க வேண்டும். ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் பழைய நிறுவனத்தின் HR அல்லது பிஎஃப் நிபுணர்களை அணுகுவது நல்லது. மொத்தத்தில் பிஎஃப் தொகையை மாற்றுவது சற்று நேரம் எடுத்துக்கொள்ளும் செயல்முறை என்றாலும் சரியான முறையில் செய்தால் வரி சலுகை மற்றும் ஓய்வூதிய நன்மைகளை பாதுகாக்கும் ஒரு முக்கியமான முடிவாகும். கண்டிப்பா பிஎஃப் கணக்கு வச்சிருக்கவங்களுக்கு தனியார் ட்ரஸ்ட்ல இருந்து எப்படி இபிஎஃப்ஓ கணக்கிற்கு பிஎஃப் மாற்றுவது அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.